வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்பு தெரியுமா? ஒரே ஒரு நாளில் விரதம் ஒரு மனிதனுக்கு முக்தி கிடைக்கும் என்றால் அந்த பாக்கியம் நிறைந்த நாள் எது தெரியுமா? அதுதான் வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியின் ரகசியமோ அர்த்தம், விரதமுறை பலன்களும். ஓம் நமோ நாராயண. வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன? மார்கழி மாதத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ வரும் ஏகாதசியின் திதிதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாள்ல ஸ்ரீமன் நாராயணர் தன் பரமபதமான வைகுந்தத்தில் இருந்து பூலோகத்தில் வந்து அருள்பாலிக்கும் நாள். அதனாலதான் இந்த நாள்ல திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற முக்கிய விஷ்ணு கோவில்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட வாசல் தரிசனத்திற்கு கூடி நிற்பாங்க. வைகுண்டம் என்றால் என்ன? அது திருமாலின் பரமபதமான, அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத நித்திய ஆனந்த உலகம். வைகுண்ட ஏகாதசி அன்று கோவில்கள்ல திறக்கப்படும் பரமபத வாசல் வெறும் கதவு மட்டும் அல்ல, அது ஒரு ஆன்மீக அடையாளம். இதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதனாகிய நாம நம் வாழ்க்கையில உள்ள அகங்காரம், ஆசை, கோபம், பொறாமை என்ற 4 கதவுகளையும் மூடி பக்தி, பணிவு, சரணாகதி என்று ஒரே வாசல் வழியாக திருமாலை அடைய வேண்டும். அதுவே வைகுண்ட வாசல் திறப்பு. வைகுண்ட ஏகாதசியினுடைய காரணம், முரண் என்ற கொடிய அசுரன் தேவர்களை கடுமையாக துன்புறுத்தினார். அவர்களின் அழுகுரலை கேட்டு ஸ்ரீமன் நாராயணன் முரனை அழிக்க போருக்கு சென்றார். நீண்ட போருக்கு பிறகு திருமால் சிறிது நேரம் யோக நித்திரையில் சென்றார். அந்த நேரத்துல திருமாலின் தேகத்திலிருந்து ஒரு அற்புதமான தேவசக்தி தோன்றியது. அவள்தான் ஏகாதசி தேவி. அவள் முரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். திருமால் மகிழ்ந்து ஏகாதசி தேவிக்கு வரமளித்தார். என்னை நம்பி உன்னை விரதமாக கடைபிடிப்பவர்களுக்கு வைகுண்ட வாசல் எப்போதுமே திறக்க வேண்டும். அந்த நாளே வைகுண்ட ஏகாதசி என்று புனிதமாக ஆனது. இந்த புனிதமான நாள்ல விரதம் கடைபிடிப்பது எப்படி? அதிகாலையில பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லக்கூடிய 4 to 6க்குள்ள எழுந்து வீட்லயோ அல்லது கோவில்கள்லயோ விஷ்ணு பூஜை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் எல்லாம் சொல்லி ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுங்க. முக்கியமா விரதம் முடிக்கும் நேரமானது துவாதசி திதி அன்று மட்டுமே விரதத்தை முடிக்கணும். விரதத்தினுடைய பலன்கள், இந்த ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்: முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும், மன அமைதி, தெளிவு கிடைக்கும், குடும்பத்தில் சாந்தி ஒற்றுமை கிடைக்கும், வேலை தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும். இந்த நாள்ல அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி செய்தா பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீமன் நாராயணன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்.